நேற்று முன்தினம் நடந்த ஐபிஎல் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மோதின. இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றது. இந்த போட்டியின் போது சுரேஷ் ரெய்னாவும் தோனியும் பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது தோனி ரெய்னாவிடம் நிலையாக நிற்கும் வரை கொஞ்சம் மெதுவாக விளையாடு, அவசரப்பட்டு அவுட் ஆகி விடாதே என கூறிக்கொண்டிருந்தார். இருந்தும் ரெய்னா அதை பொருட்படுத்தாமல் தவறான பந்தை தவறான நேரத்தில் தவறான முறையில் எதிர்கொண்டு போல்டானார். அதனால் சுரேஷ் ரெய்னாவை தல தோனி கடுமையாக முறைத்தார். இது தொடர்பான காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக வந்தது. இந்த போட்டியின் வெற்றிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சுரேஷ் ரெய்னாவிடம் இது குறித்து கேட்டபோது தோனி என்னிடம் கோபப்பட முழுக்க உரிமை உள்ளது. மஹியை பொறுத்தவரை தேவையில்லாமல் கோபப்பட மாட்டார். அப்படி டென்ஷன் ஆனால் அதில் 1000 அர்த்தம் இருக்கும். இந்த போட்டியில் நிலையாக நிற்கும் வரை பந்தை மேலே தூக்கி அடிக்க வேண்டாம் என்றும் அடிக்கடி ஆலோசனை கூறிக்கொண்டே இருந்தார். ஆனால் நான் அவசரப்பட்டு விக்கெட்டை இழந்து விட்டேன். தோனியின் கோபம் சரியானதுதான் என்று தலையை விட்டு கொடுக்காமல் சின்னத்தல செம்மையாக பேசி கண் கலங்க வைத்தார். மேலும் பிரஷரான கடைசி ஓவர் குறித்து கேட்கப்பட்டது. அது குறித்து பேசிய ரெய்னாவும் நானும் குஜராத் அணிக்கு கேப்டனாக இருந்துள்ளேன். அப்போது கடைசி ஓவரில் பதற்றமாகி விடுவேன். கேப்டன் பிரஷர் ஆனால் வீரர்களும் பிரஷர் ஆகி விடுவார்கள். அதனால் மட்டுமே போட்டியில் தோல்வி அடைவார்கள். மஹியை பொறுத்தவரை முதல் ஓவர் எப்படி கேப்டன் செய்கிறாரோ அதே போலதான் கடைசி ஓவரில் பிரஷர் அதிகம் இருக்கும் சூழலிலும் கேப்டன்சி செய்வார். எந்த நேரத்திலும் எக்காரணத்தை கொண்டும் பிரஷரை வீரர்கள் மேல் இறக்காமல் கூலாக வழிநடத்துவதே மஹியின் கேப்டன்சியின் வெற்றிக்கு காரணம் என்று கூறினார். அத்துடன் நின்றுவிடாமல் செய்தியாளர்கள் ரெய்னாவிடம் இந்த வருட உலகக்கோப்பையில் தோனி, ரோஹித் சர்மா, விராட் கோலி மூவரில் யார் கேப்டனாக செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் என்று கேட்டனர். இதற்கு சற்றும் யோசிக்காமல் பதிலளித்த ரெய்னா, உலகக்கோப்பை போன்ற பெரிய தொடர்களில் பிரஷர் அதிகம் இருக்கும். அந்த பிரஷரை சமாளிக்கும் திறன் தோனியிடம் மட்டுமே உள்ளது. இந்த வருட உலகக்கோப்பையில் இந்திய அணிக்கு தோனி கேப்டனாக செயல்படுவதே சிறந்தது என்று சுரேஷ் ரெய்னா அவரது கருத்தை கூறியுள்ளார். சரி, தோனி ரெய்னா மேல் கோபப்பட்டாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் தலையை விட்டு கொடுக்காமல் பேசிய சின்னத்தல சுரேஷ் ரெய்னாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மேலும் உலகக்கோப்பையை பற்றிய கேள்விக்கு சுரேஷ் ரெய்னாவின் பதிலை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.